Welcome to Kannan Karnat Tech Vlog. This is Kannan. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். மெத்த அதிகரிப்பிலிருந்து உங்கள் மின்னணு பொருளை பாதுகாக்கவும். நான் ஒரு மழை சீசனில் போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பச்சை மரத்தில் இருந்து ஒரு கொப்பு ஒடிஞ்சு விழுந்துச்சு. அது காரணம் ஒரு மின்னல். அது அட்டாக் பண்ணனால இந்த மர கொப்பு உடஞ்ச மாதிரி மின்னல் மட்டும் ஏன் மேலே விழுந்து இருந்துச்சுன்னா எரிச்சிருக்கும். இந்த கார்ட்டூனில் ஒரு மின்னல் ஒரு மனுஷனை தாக்குற மாதிரி படம் போட்டிருக்கேன். அதனால மழை காலத்தில் மின்னல் மின்னும் போது பச்சை மரம் பக்கம் நிற்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மரக்கொப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்கானது பாருங்க, அதுவே உடஞ்சி விழுந்துருக்கு. அப்போ வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டத்தில் மின்னல் தாக்குனா எப்படி இருக்கும்னு இந்த படத்தில் பாருங்க. உலகத்தில் ஆன இந்த பொருளோட நிலைமையை பாருங்க, ரொம்ப டேமேஜாக தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் மின்னல் அழைக்கப்பட்டிருக்கு. எலக்ட்ரானிக் ஐட்டத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம், வீட்டில் உபயோகிக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டத்தை பெரிய ஆபத்துகள்லேருந்து எப்படி காப்பாற்றலான்றதை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு பழைய டிவி ஒன்று இருந்துச்சு. அது பிக்சர் டியூப் டிவி. திடீர்னு லோ வோல்டேஜ் ஆச்சு. அந்த லோ வோல்டேஜில் டிவி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆகலை. வேல்யூபிள் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸுக்கு லோ வோல்டேஜ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இடி மின்னல் தாக்காமல் இருக்கிறதுக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், உங்கள் வீட்டில் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை காப்பாற்றுறதுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுற முதல் ஐட்டம் இதுதான். இது அமேசான்ற சைட்டில் கிடைக்கிது. இது என்னென்னா ஒரு மின்னலில் பைபாஸ் பண்ணிடும். இதோட ஒரு பக்கத்தில் 5 ராடு 45 டிகிரி ஆங்கிளில் வச்சுருப்பாங்க. அதர் சைடு நீங்கள் எர்த்தோட கனெக்ட் பண்ணி வைக்கணும். இப்படி பண்ணுறதுனால தாக்குற மின்னல் இது வழியாக பைபாஸ் ஆகி எர்த்தில் போய் சேர்ந்துடும். நீங்கள் வீட்டுக்கு ப்ராப்பர் எர்த்திங் கொடுக்கணும். இதோடைய டயாமீட்டர் என்னன்னா 1.8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அந்த சைட்டில். இதை காஸ்ட்டும் ரொம்ப ஐ திங்க் 3000 rupees வருது. இதை வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடும் தப்பிக்கும், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டும் தப்பிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பார்க்க போகிறேன். இந்த ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட் 347 ரூபான்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட்டோட ப்ரைஸ் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சர்ச் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனுக்கும், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷனுக்கும், ஓவர்ஹெட் ப்ரொடெக்ஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி வீடியோவே நான் போடலாம். நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் என்னன்னா ஒரு டிராவல் டைப் சார்ஜர். இது லைட்னிங்லேருந்து உங்களுக்கு தப்பிக்க விடும். இது எல்லாமே சர்ச் வோல்டேஜ், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ட்ராவல் பண்ணுறவங்க இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைலையோ இல்லை லேப்டாப்பையோ நீங்கள் போகிற இடத்துல மின்னல் தாக்குச்சுன்னா அதுலேருந்து தப்பிக்க விட்டுரும். அது அமேசான் சைட்டில் கிடைக்குது. இந்த ப்ரீவியஸ் செஷனில் இருந்த ப்ராடக்ட் ஹை வோல்டேஜ் மோட்டார்ஸ்க்கோ இல்லை பம்புக்கோ நான் சஜஸ்ட் பண்ணல. அவர் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணல. பட் இந்த 2 ஐட்டம்ஸ்க்கும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அது எம்சிபி எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பம்ப்ஸு, மோட்டார்ஸு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏர் கண்டிஷனர், இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த டைப் ஆஃப் எம்சிபி போட்டுக்கலாம். இது லைட்னிங்லேருந்து காப்பாற்றும். இது நியூ டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்திருக்கு அமேசான் வெப்சைட்டில். இந்த ப்ராடக்ட் எப்படின்னா லேடேட்டர் கம்பெனியோடது. ஆர்சிசிபின்னு போட்டிருக்காங்க, எல்சிபி ப்ளஸ் எம்சிபின்னு போட்டிருக்காங்க. இதோட பர்பஸ் என்னன்னா எம்சிபி மாதிரி ஷார்ட் சர்க்யூட், ஓவர்லோட், ஓவர் கரண்ட் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் லைட்னிங்லேருந்து யூஸாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு எர்த் லீக்கேஜ் ஷாக்லேருந்து உங்களுக்கு காப்பாற்றும். அதனால இந்த ப்ராடக்ட் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 899 ஓவர் இல்லை 400 ரூபா கூட போட்டு நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எர்த் லீக்கேஜ்லேருந்து ப்ராப்ளம் குறைஞ்சிரும். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மல்டிபின் 6 பின் எக்ஸ்டென்ஷன் ஷாக்கெட்டு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த ப்ராடக்ட் ஷார்ட் சர்க்யூட், ஓவர்லோட் அண்டு லோ வோல்டேஜ் கூட ட்ரிப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சர்ஜ் வோல்டேஜுக்கும் யூஸ் ஆகுது. லைட்னிங் யூஸ் ஆகுதான்னு தெரியல. பட் ஷாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணாது, உங்களுக்கு எர்த்லிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. பட் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 350 ரூபா தான். நீங்கள் சாதாரணமாக ஸ்பைக் பஸ்டர் யூஸ் பண்ணுவீங்க, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் ஸ்பைக் பஸ்டர் இருக்கும். அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட அட்வான்ஸ்டாகவே இருக்குது. 100 rupees எக்ஸ்ட்ரா நினைக்கிறேன் இதோடைய ப்ரைஸ் அதோட. ஆனால் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அதில் இருக்காது. மிக்சர் கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அது எலக்ட்ரிக்கல் ஐட்டம், ஹை வோல்டேஜ் ஐட்டம்ஸ். ஜஸ்ட் மொபைலுக்கும், டிவி அண்டு லேப்டாப் சார்ஜிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆக மேபி எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும்.
இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து நீங்க யூஸ் பண்ற வயர் அதோட திக்னஸ் இன்சுலேஷனும் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க ஆரம்பத்துல வயரிங் பண்றப்ப எலக்ட்ரிஷியன் சஜஸ்ட் பண்ற திக்னஸ் கம்மியா இருக்கும். ஆனா எக்ஸ்பெண்ட் பண்றப்ப நீங்க அதே திக்னஸ் வச்சு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டே இருப்பீங்க. அப்போ வந்து வயர் தீப்பிடிக்க சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது, இப்ப எல்லா இடத்துலயுமே 3 பின் பிளக் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எர்த்திங் ப்ராப்பரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதுல வந்து நான் ஆங்கிலத்துல கொடுத்துருக்காங்க, நான் தமிழ்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபியூஸ், எம்சிபி, எம்சிசிபி, இஎல்சிபி, இன்னொன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு ஆர்சிசிபி. இந்த 5 பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபியூஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ப்ரிவென்ட் ஓவர் கரண்ட்ல இருந்து உங்களை காப்பாத்துது. எம்சிபி ஓவர் கரண்ட் அண்ட் ஷார்ட் சர்க்கியூட். எம்சிசிபி வந்து சிமிலர் டு எம்சிபி. இஎல்சிபி வந்து எர்த் லீக்கேஜ்ல இருந்து உங்களை காப்பாத்துது. எம்சிபிக்கும் எம்சிசிபிக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இது வந்து ஒரு கெப்பாசிட்டி ஜாஸ்தி, இதோட கெப்பாசிட்டி கம்மி, அவ்வளவுதான், வேற எதுவும் டிஃபரன்ஸ் இல்லை. இதை ஃபியூஸை நீங்க பிரேக் பண்ணிட்டா யூஸ் பண்ண முடியாது, மிச்சம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபியூஸ் வந்து எல்லாத்தையோட சீரா முடிச்சிடும் வேலையை. இது வந்து ரொம்ப சீப்பான ஐட்டம், மிச்சம் எல்லாமே காஸ்ட்லியர். இது வந்து பிரேக்கிங் கெப்பாசிட்டி கம்மி, ஆனா இதெல்லாம் ஹை பிரேக்கிங் கெப்பாசிட்டி. இது வந்து கேலிபிரேட் பண்ண முடியாது. ஃபியூஸை ஏன் காலிபிரேட் பண்ண முடியாதுன்னா, நீங்க யூஸ் பண்ற வயரோ மெட்டீரியலோ மெட்டீரியல் டிஃபரன்ஸ் இருக்கு, இம்பியூரிட்டிஸ் இருக்கும், அதுல வேற ஏதாவது மெட்டீரியல் கலந்து இருக்கும். அதனால ஃபியூஸை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. இன்னொன்னு திக்னஸ் ஆஃப் த மெட்டீரியல், அதனால வந்து லென்த் ஆஃப் த மெட்டீரியல். ஆனா இந்த மூணையும் கால்குலேட் பண்ணிட முடியும். காலிப்ரேஷன்னா ஹோம் யூஸில் இருக்கிற ஃபியூஸை ரீப்ளேஸ்மெண்ட் காலிப்ரேஷன். ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நார்மல் வயர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் உங்களால் கால்குலேட் பண்ண முடியாது. நீங்கள் ரெடிமேட் ஃபியூஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது 2 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் யூஸ் பண்ணுற மோட்டார்ஸ் இல்லை பம்ப்ஸ், கிரைண்டர், மிக்சர் இருக்கலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? ஃபியூஸ் எம்சிபி காம்பினேஷனில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எம்சிபி ப்ளஸ் ஆர்சிசிபி காம்பினேஷனில் ஏதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருந்துச்சுன்னா அதை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், நீங்கள் உங்களுக்கு ஷாக் ப்ரூஃபாகவும் இருக்கும். எம்சிபியே உங்களை லைட்டிங்கில் காப்பாற்றும். அதுவே நீங்கள் ஹோல் பில்டிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஃபியூஸ் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எம்சிசிபியும் ஆர்சிசிபியும் யூஸ் பண்ணலாம். அதனால என்ன ஆகும்னா ஷாக் ப்ரூஃபாக இருக்கும். எம்சிசிபி வந்து லைட்னிங், ஷார்ட் சர்க்கியூட் இதுலேருந்து உங்களை காப்பாற்றும். ஃபியூஸும் உங்களுக்கு ஓவர் கரண்ட்லேருந்து காப்பாற்றும். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐடியாவில் நானே ரெடி பண்ணது. வெப்சைட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நாட் அட்வைசபிள்னு போட்டிருக்காங்க. பட் நான் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்க. இது வந்து ரெய்னி சீசன் இல்லாதப்ப யூஸ் பண்ற ஃபியூஸ், இது ரெய்னி சீசன்ல யூஸ் பண்ற சுவிட்ச் போர்டு. முதல்ல இதோட சர்க்கியூட் பார்த்துடலாம். வந்து ஸ்பேஸ வந்து என்ன கனெக்ட் பண்ணாங்க, ஃபியூஸ் மூலமா, சுவிட்ச் மூலமாவும் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. நியூட்ரல் நெட்வொர்க் எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன்னா, சுவிட்ச் மூலமாவும் அதுக்கு பேரலா ஒரு ஃபியூஸும் கனெக்ட் பண்ணி நான் வந்து நியூட்ரல் பார்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெய்னி சீசன்ல இது மின்னல்ல இருந்து தடுக்காது. ஏன்னா வோல்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும், கரண்ட் கம்மியா இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இது மின்னல்ல இருந்து தடுக்கும். ரெண்டாவது யூஸ் என்ன, பேஸ் டு நியூட்ரல் ஷார்ட் ஆகும். அப்ப நியூட்ரல் நெட்வொர்க்ல ஹை வோல்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஃபியூஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இட் வில் ப்ரொடெக்ட் யூ. இது எப்படின்னா ரெய்னி சீசன்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே இப்ப நான் ரெய்னி சீசன்ல இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஃபியூஸ் போயிருந்தாலுமே உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பைபாஸ் சுவிட்ச் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க சப்போஸ் இந்த ஃபியூஸ் போயிருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, கனெக்ட் பண்ற எலக்ட்ரானிக் ஐட்டம் என்ன ஆகும்னா, எர்த்தும் இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக் ஐட்டத்துக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிரும். இன்னொன்னு, எர்த் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னாலுமே அண்ட் இண்டக்டருக்கு சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். எர்த்தால எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஓவர்லோட் ஆகும். அதனால அதை ஸ்டாப் பண்றதுக்காக இந்த சுவிட்சை நான் ரெய்னி சீசன்ல இதை யூஸ் பண்ணணும். இது இந்த ஃபியூஸ் போச்சுனாலுமே நீங்க வந்து இதை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை நீங்க இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களை எலக்ட்ரிஷியனை கூட்டு வந்து இன்னொரு நாளைக்கு வந்து இந்த ஃபியூஸை மாற்றிக்கலாம். எமர்ஜென்சிக்கு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தயாரிப்புகள் மூலம் உங்கள் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் பாதுகாக்கப்படலாம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இந்த வீடியோ கேட்ஜெட்டான பாதுகாப்பு அடிப்படை தகவலை மட்டுமே வழங்குகிறது. தயாரிப்புகளை ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட் செய்து பார்க்க வேண்டும். ட்ரிப் ஆகிறதா என்பதை பார்க்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் நீங்கள் இது போன்ற பொருட்களை வாங்கலாம். அதற்காக நீங்கள் எவ்வளவு அதிகம் செலவு செய்கிறீர்களோ அவ்வளவு உங்கள் கேட்ஜெட்டுகளை பாதுகாக்கலாம். மழைக்காலம் மற்றும் இரவில் அல்லது பயன்பாட்டில் இல்லாத போது
நீங்கள் வெளியூர் செல்லும் போது அனைத்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டுகளையும் துண்டிக்கவும். மின் ஒப்பந்ததாரர்கள் அல்லது பேனல் போர்டு பில்டர்களை அணுகவும். Please like, share, subscribe to my YouTube channel Kannan Karnataka Vlog.